என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் என்னென்னலாம் இருக்குது, என்னென்னலாம் டாபிக் இருக்குது, என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா பிரான்ச் ஆஃப் சயின்ஸ் விச் டீல்ஸ் வித் த பிஹேவியர் ஆஃப் ஃப்ளூயிட்ஸோட பிஹேவியரை பற்றி படிக்கிறது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு வந்து எதெல்லாம் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் இருக்குது. என்னென்ன அப்படின்னா சாலிடு, லிக்விடு, கேஸு. இது 3 வந்து 3 ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து லிக்விடும் கேஸும் இது ரெண்டும் வந்து ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ஆல்மோஸ்ட் வந்து சிமிலராக இருக்கனால இது ரெண்டு எந்த கேட்டகரிக்கு கீழே வரும் அப்படின்னா ஃப்ளூயிடுக்கு கீழே வரும். ஸோ வந்து போத் வந்து லிக்விடு அண்ட் கேஸஸ் ரெண்டுமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஸ்டடி ஆஃப் ஃப்ளூயிட் அட் ரெஸ்ட், அதாவது ரெஸ்ட் கண்டிஷன்ஸில் இருக்கிற ஃப்ளூயிடை பற்றி படிக்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஃப்ளூயிட் ஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து ஸ்டடி ஆஃப் ஃப்ளூயிட் பிஹேவியர் அட் மோஷன் வென் ப்ரெஷர் ஃபோர்ஸ் ஆர் கன்சிடர், அதாவது ஃபோர்ஸ் கன்சிடர் பண்ணிவிட்டு ஃப்ளூயிட் மோஷன்ஸ் பற்றி படிக்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது என்ன அப்படின்னா ஃப்ளூயிட் கைனமேட்டிக்ஸ், அதாவது வித்தவுட் கன்சிடரிங் த ஃபோர்ஸ். ஸ்டடி ஆஃப் ஃப்ளூயிட் பிஹேவியர் அட் மோஷன்ஸ் வேர் ப்ரெஷர் ஃபோர்ஸ் இஸ் நாட் கன்சிடர். ப்ரெஷர் ஃபோர்ஸ் கன்சிடர் பண்ணாமல் இருக்கிறப்ப ஃபோர்ஸ், அதாவது ப்ரெஷர் ஃபோர்ஸ் கன்சிடர் பண்ணாமல் இருக்கிறப்ப படிக்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃப்ளூயிட் கைனமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ். என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். டென்சிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப பேசிக்காக நம்ம ப்ராப்பர்ட்டிஸில் ஃப்ளூயிடோட ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்குறது என்ன அப்படின்னா டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். மாஸ் பை வால்யூம். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஸ்பெசிஃபிக் வெயிட் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ரோஜி அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்பெசிஃபிக் வால்யூம், அதாவது 1/டென்சிட்டி. டென்சிட்டி போட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்பெசிஃபிக் வால்யூம் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, டென்சிட்டி ஆஃப் த ஃப்ளூயிட் டிவைடட் பை டென்சிட்டி ஆஃப் தி ஸ்டாண்டர்ட் ஃப்ளூயிட் வந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன டேர்ம் அப்படின்னா விஸ்காசிட்டி. ஸோ விஸ்காசிட்டி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸை பொறுத்த வரையும் விஸ்காசிட்டிங்கிற டேர்ம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா சர்ஃபேஸ் டென்ஷன். சர்ஃபேஸ் டென்ஷனுங்கிறது நியூட்டன் பை மீட்டர் அப்படின்னு அதோட யூனிட் இருக்கும். அது என்ன டெஃபினிஷன்ஸ், என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னும் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து அப்படின்னா கேப்பிலாரிட்டி. இதில் வந்து கேப்பிலாரிட்டி ரைஸு, கேப்பிலாரிட்டி ஃபால் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதெல்லாம் என்னென்ன அப்படின்னா 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டென்சிட்டி ஆர் மாஸ் டென்சிட்டி. ஸோ டென்சிட்டி அப்படின்னா என்னென்னா டென்சிட்டி ஆஃப் த ஃப்ளூயிட் இஸ் டிஃபைன்ட் அஸ் தி ரேஷியோ ஆஃப் தி மாஸ் ஆஃப் த ஃப்ளூயிட் டு இட்ஸ் வால்யூம். ஸோ நம்ம மாஸ் பை வால்யூம் அப்படின்னு எழுதுவோம். ஸோ மாஸ்க்கு யூனிட் என்ன அப்படின்னா கிலோகிராம், வால்யூம்க்கு யூனிட் என்னென்னா மீட்டர் கியூப். ஸோ மாஸ் பை வால்யூம்ங்கிறனால கிலோகிராம் பை மீட்டர் கியூப் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். கேஸ் டென்சிட்டி வேல்யூ வேரிஸ் வித் தி டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். கேஸோட டென்சிட்டி வந்து டெம்பரேச்சரும் அண்ட் ப்ரெஷரை பொறுத்தும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஆனால் லிக்விட் டென்சிட்டி வேல்யூ வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ டென்சிட்டி ஆஃப் வாட்டர் வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா 1000 கிலோகிராம் per மீட்டர் கியூப் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆர் வெயிட் டென்சிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா வெயிட் பை வால்யூம் அப்படின்னு சொல்லுவோம். Specific weight or weight density of the fluid is defined as the ratio between the weight of the fluid and its volume. அப்படிங்கிறது என்னன்னா weight density அப்படின்னு சொல்லுவோம். weight densityங்கிறது ρg, அதாவது வெயிட்டுங்கிறது வந்து மாஸ் இன்டூ கிராவிட்டி அப்படின்னு சொல்லுவோம் டிவைடட் பை வால்யூம். ஸோ மாஸ் பை வால்யூம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா டென்சிட்டி ரோன்னு சொல்லுவோம். அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியை வந்து ஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வந்து இதை வந்து ρg அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். இதோட யூனிட் என்ன அப்படின்னா நியூட்டன் பை மீட்டர் கியூப். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அதான் போட்டிருக்காங்க மாஸ் இன்ட்டு கிராவிட்டி டிவைடட் பை வால்யூம். ஸோ ஃபைனலாக வந்து ஸ்பெசிஃபிக் வெயிட்டுங்கிறது ரோஜி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் வாட்டர் வந்து என்ன அப்படின்னா 9810 நியூட்டன் பை மீட்டர் கியூப். அதாவது டென்சிட்டி ஆஃப் வாட்டர் என்னென்னு முன்னாடியே பார்த்தோம் 1000 கிலோகிராம் பை மீட்டர் கியூபு. ஜிங்கிறது என்னென்னா 9.81 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர்னு பார்த்துருக்கோம். ஸோ அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா வேல்யூஸ் நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்பெசிஃபிக் வால்யூம் அப்படின்னா என்னென்னா ரெசிப்ரோக்கல் ஆஃப் தி density அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஸ்பெசிஃபிக் வால்யூம் ஆஃப் த ஃப்ளூயிட் இஸ் டிஃபைன்ட் அஸ் தி வால்யூம் ஆஃப் ஃப்ளூயிட் ஆக்குபைட் பை அண்ட் யூனிட் வெயிட் ஆர் யூனிட் மாஸ் ஆஃப் த ஃப்ளூயிட் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஸ்பெசிஃபிக் வால்யூம்ங்கிறது என்ன அப்படின்னா வால்யூம் பை வெயிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 1 by ஸ்பெசிஃபிக் வெயிட் அப்படின்னு போடுறோம் ஃபார் லிக்விட்ஸ்க்கு. ஸோ கேஸஸ்க்கு என்ன போடுவோம் அப்படின்னா வால்யூம் பை மாஸ். ஸோ 1 by டென்சிட்டி போட்டோம் அப்படின்னா கேஸுக்கான ஸ்பெசிஃபிக் வால்யூம்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டிங்கிறது ரேஷியோ ஆஃப் வெயிட் டென்சிட்டி ஆஃப் த ஃப்ளூயிட் டு தி வெயிட் டென்சிட்டி ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஃப்ளூயிட். ஸ்டாண்டர்ட் ஃப்ளூயிட்னா எதை எடுத்துக்கோம் அப்படின்னா வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம்.
ஸ்டாண்டர்ட் ஃப்ளூயிட் ஆஃப் கேஸ் எதை எடுத்துப்போம் அப்படின்னா ஏர் அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இஸ் ஈக்குவல் டு வெயிட் டென்சிட்டி ஆஃப் லிக்விட் டிவைடட் பை வெயிட் டென்சிட்டி ஆஃப் வாட்டர். ஸோ வெயிட் டென்சிட்டி ஆஃப் லிக்விட் வந்து என்ன அப்படின்னா எஸ் இன்ட்டு 9810 நியூட்டன் பை மீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லுவோம். இதே டென்சிட்டியாக இருந்தால் அப்படி டென்சிட்டி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வெயிட் டென்சிட்டி ஆஃப் கேஸ் டிவைடட் பை வெயிட் டென்சிட்டி ஆஃப் ஏர் அப்படின்னு போடுவோம். இது வந்து எதுக்குன்னா கேஸஸ்க்கு ஸ்டாண்டர்டாக ஏரை நம்ம எடுத்துப்போம். நெக்ஸ்ட் வந்து என்ன டாபிக் பார்க்கலாம் அப்படின்னா விஸ்காசிட்டி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். விஸ்காசிட்டி இஸ் டிஃபைன்ட் அஸ் தி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட் விச் ஆஃபர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் டு தி மூமெண்ட் ஆஃப் ஒன் லேயர் ஆஃப் ஃப்ளூயிட் ஓவர் அனதர் அட்ஜசன்ட் லேயர் ஆஃப் தி ஃப்ளூயிட் அப்படின்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இது எதுக்கும் கிராஃப் வரைவோம் அப்படின்னா யூங்கிறது வெலாசிட்டி, ஒய்ங்கிறது என்ன அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லி யூஸ்வலாக பார்ப்போம். அதாவது ஹைட்டு, எவ்வளோ ஹைட்டுக்கு வந்து ஃப்ளூயிடை நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத அந்த ஒய் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வெலாசிட்டி ப்ரொஃபைல் டயக்ராம்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து சர்ஃபேஸில் வந்து வெலாசிட்டி வந்து 0வாக இருக்கும். போக போக அதாவது சென்டர் ஆஃப் பாயிண்டில் வந்து வெலாசிட்டி வந்து மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ அதான் வந்து இதான் வந்து பேசிக்கு. ஸோ இதில் வந்து நம்ம ஃப்ளூயிடை எடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ அதில் வந்து 1/1 லேயராக இருக்கும். So viscosity is defined as the properties of fluid which offers resistance to the movement of one layer of the fluid over the another adjacent layer of the fluid அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஒரு லேயருக்கும் இன்னொரு லேயருக்கும் ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். அது என்ன ஃபோர்ஸ் அப்படின்னா ஷியர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபோர்ஸ்னால தான் நம்ம வந்து தண்ணிக்குள்ளே கல்லை தூக்கி போட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக போகாமல் அது வளைஞ்சு ஒவ்வொரு இடத்துலையும் வந்து வளைஞ்சு போகும். ஸோ அதுக்கு என்ன வந்து மேஜராக ப்ளே பண்ணுது அப்படின்னா இந்த விஸ்காசிட்டிங்கிற ப்ராப்பர்ட்டி தான் வந்து மேஜராக வந்து ப்ளே பண்ணுது. நியூட்டன்ஸ் லா ஆஃப் விஸ்காசிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஷியர் ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி ரேட் ஆஃப் ஷியர் அப்படின்னு பார்ப்போம். ஸோ டவ் இஸ் ஈக்குவல் டு ஷியர் ஸ்ட்ரெயின் tau is directly proportional to rate of shear strain. So tau is directly proportional to du by dy அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து அந்த ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் எடுக்கிறதுக்காக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவோம் அப்படின்னா டைனமிக் விஸ்காசிட்டிங்கிற ஒரு டேர்ம் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ tau is equal to mu into du by dy அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சில மியூங்கிறது என்ன அப்படின்னா டைனமிக் விஸ்காசிட்டி. இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நியூட்டன் செகண்ட் பை மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு நம்மளுக்கு யூனிட் கிடைக்கும். ஒரு நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் எவ்வளோ வேல்யூ அப்படின்னா 1 பாஸ்கல் செகண்ட் சொல்லுவோம். அப்படி இல்லை அப்படின்னா 10 பாய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து கைனமேட்டிக் விஸ்காசிட்டி. அதாவது உங்களோட டைனமிக் விஸ்காசிட்டியை டிவைடட் பை ரோ போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கைனமேட்டிக் விஸ்காசிட்டி கிடைக்கும். இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் தி ரேஷியோ பிட்வீன் தி டைனமிக் விஸ்காசிட்டி அண்ட் டென்சிட்டி ஆஃப் ஃப்ளூயிட். இது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா கைனமேட்டிக் விஸ்காசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். மியூ பை ரோ. இது நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன யூனிட் கிடைக்கும் அப்படின்னா மீட்டர் ஸ்கொயர் பை செகண்ட் அப்படின்னு நம்மளுக்கு யூனிட் கிடைக்கும். ஒரு ஸ்ட்ரோக் வந்து எவ்வளோ அப்படின்னா சென்டிமீட்டர் பர் செகண்டில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ மீட்டர் பை செகண்டாக மீட்டர் ஸ்கொயர் பை செகண்டாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்டூ 10⁻⁻4 மீட்டர் ஸ்கொயர் பை செகண்டு. சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றுறதுக்கு 10⁻2 போடுவோம். அதில் ஸ்கொயர் இருக்கனால 10⁻⁻4 மாறிக்குது. ஸோ 10⁻⁻4 மீட்டர் ஸ்கொயர் பை செகண்ட் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஐடியல் ஃப்ளூயிட். ஸோ ஐடியல் ஃப்ளூயிட் அப்படின்னா விச் இஸ் இன்கம்ப்ரஸபிள் அண்ட் ஹேவிங் நோ விஸ்காசிட்டி. அதாவது கம்ப்ரஸும் பண்ண முடியாது, விஸ்காசிட்டியும் இருக்காது. ஸோ இப்படி இருக்கிற ஃப்ளூயிட்ஸ் வந்து பாசிபிள் கிடையாது. இது வந்து ஒரு அசம்ஷன்ஸ் மட்டும்தான். ஸோ ஐடியல் ஃப்ளூயிடுங்கிறது அசம்ஷன்ஸ் மட்டும்தான். டஸ்இன்ட் அக்கர்ஸ் இன் த நேச்சர். அதாவது நேச்சர்ஸில் அந்த மாதிரி ஃப்ளூயிட்ஸ் இருக்காது அப்படின்னும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரியல் ஃப்ளூயிட் which possesses some viscosity. ரியல் ஃப்ளூயிடில் some viscosities இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நியூட்டானியன் ஃப்ளூயிட் அப்படின்னா என்ன அப்படின்னா நியூட்டன்ஸ் லா ஆஃப் விஸ்காசிட்டி நம்ம பார்த்தோம். டவ் இஸ் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு du by dy. அதை வந்து ஒபே பண்ணிச்சு, அந்த ஃப்ளூயிட் வந்து ஒபே பண்ணிச்சு அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா நியூட்டானியன் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவோம். சில ஃப்ளூயிட்ஸ் வந்து ஒபே பண்ணாது. எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா பிளட்டு, அதுக்கப்புறம் பெயிண்ட்டு, டூத் பேஸ்ட்டு, இதெல்லாம் வந்து ஃப்ளூயிட் தான் சொல்லுவோம். ஆனால் வந்து நியூட்டன்ஸ் லா ஆஃப் விஸ்காசிட்டி வந்து ஒபே பண்ணாது. ஸோ அதை என்னென்னலாம் சொல்லுவோம் அப்படின்னா நான் நியூட்டானியன் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நியூட்டானியன் ஃப்ளூயிடுக்கும் நான் நியூட்டானியன் ஃப்ளூயிடுக்கும் உள்ள கிராஃப் பாருங்கள். நியூட்டானியன் ஃப்ளூயிட் லீனியராக போகுது, நான் நியூட்டானியன் ஃப்ளூயிட் கர்வ் மாதிரி போகும். ஸோ நான் நியூட்டானியன் ஃப்ளூயிட் எழுதிப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐடியல் பிளாஸ்டிக் பார்த்தோம் அப்படின்னா அதாவது அது டிஃபார்ம் ஆகிறதுக்கு வெலாசிட்டி கிரேடியன்ட் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும், சம் சியர் ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணால் மட்டும்தான் அது வந்து மூவ் ஆகும். ஸோ அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா
ஐடியல் பிளாஸ்டிக் ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து ஐடியல் பிளாஸ்டிக் ஃப்ளூயிட்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் வேல்யூ இஸ் மோர் தென் தி ஈல்டு ஸ்ட்ரெஸ் வேல்யூ. ஸோ அதனால தான் கிராஃபில் கொஞ்சம் மேலே தள்ளி ஐடியல் பிளாஸ்டிக் ஃப்ளூயிட்ஸ் நம்ம வரைஞ்சிருக்கோம். அண்ட் டவ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டியூ பை டிவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா கம்ப்ரஸபிலிட்டி, ரெசிப்ரோக்கல் ஆஃப் தி பல்க் மாடுலஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கம்ப்ரஸபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் தி ரேஷியோ ஆஃப் தி வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் டு தி கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பீட்டான்னு வந்து மென்ஷன் பண்ணுவோம் கம்ப்ரஸபிலிட்டியை. சேஞ்ச் இன் வால்யூம் டிவைடட் பை ஒரிஜினல் வால்யூம், அது வந்து வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் சொல்லுவோம். ஸோ வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் டு தி கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் சிக்மா அப்படின்னு போடுவோம். மீட்டர் ஸ்கொயர் பை நியூட்டன். ஸோ இதோட யூனிட் வந்து என்ன அப்படின்னா நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயருங்கிற ஸ்ட்ரெஸ். அதை தலைகுப்புறா போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கம்ப்ரஸபிலிட்டி கிடைக்குது. ஸோ கம்ப்ரஸபிலிட்டிங்கிறது சேஞ்ச் இன் வால்யூம் டிவைட் பை ஒரிஜினல் வால்யூம் டிவைடட் பை டிபி. இங்கே ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பதிலாக ப்ரெஷர் போடுவோம். ஸ்ட்ரெஸ் வந்து எங்கே நம்ம மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா சாலிட் ஆப்ஜெக்டாக இருந்தால் ப்ரெஷர் மென்ஷன் பண்ணுவோம். இதே ஃப்ளூயிட் அப்படின்னா சாலிட் ஆப்ஜெக்டாக இருந்தால் ஸ்ட்ரெஸ் மென்ஷன் பண்ணுவோம். இதே ஃப்ளூயிட் ஆப்ஜெக்டாக இருந்தால் ஆப்ஜெக்ட்டுங்கிறனால இதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டுத்துக்குமே சேம் யூனிட் தான். நெக்ஸ்ட் வந்து எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் ஆன் விஸ்காசிட்டி. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுத போகிறீங்க இல்லை அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் எழுத போகிறீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். when temperature increases the distance between the molecules increases and the cohesive force வந்து decrease ஆகும். அதான் வந்து அதனால தான் வந்து விஸ்காசிட்டிஸ் வந்து சேஞ்சஸ் நடக்குது. when temperature increases the distance between the molecules, அதில் நம்ம ஃப்ளூயிட்ஸில் இருக்கிற மாலிகூல்ஸோட டிஸ்டன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும், அதாவது இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் கோஹசிவ் ஃபோர்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ விஸ்காசிட்டி ஆஃப் த லிக்விட்ஸ் டிக்ரீசஸ் வென் டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகிறப்ப. இது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஃப்ளூயிடோட விஸ்காசிட்டி லிக்விடோட விஸ்காசிட்டி வந்து குறையும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இன் கேஸ் ஆஃப் தி கேஸ். ஸோ கேஸாக இருக்கிறப்ப த கான்ட்ரிபியூஷன்ஸ் டு விஸ்காசிட்டி இஸ் மோர் டியூ டு மொமெண்டம் ட்ரான்ஸ்ஃபர். மேலே என்ன பார்த்தோம் அப்படின்னா கோஹசிவ் ஃபோர்ஸ் டிக்ரீஸ் ஆகிறனால விஸ்காசிட்டி வந்து சேஞ்சஸ் ஆகுது. இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து மொமெண்டம் ட்ரான்ஸ்ஃபர். as temperature increases more molecules cross over the higher momentum differences. ஸோ higher momentum differences இருக்கிறனால என்ன ஆகும் அப்படின்னா in gases viscosity increases when temperature increases. அப்படியே ஆப்போசிட்டாக நம்ம எழுத போகிறோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். சர்ஃபேஸ் டென்ஷன்ஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ் தி டென்சைல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் த லிக்விட் இன் கான்டாக்ட் வித் எ கேஸ் ஆர் ஆன் தி சர்ஃபேஸ் பிட்வீன் த டூ இம்மிசிபிள் லிக்விட்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ வந்து such that the contact surface behaves like a membrane under tension அப்படின்னு பார்க்குறோம். ஸோ சர்ஃபேஸ் டென்ஷன்கிறது என்ன அப்படின்னா ஃபோர்ஸ் பை லெங்த் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நியூட்டன் பை மீட்டர். சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபார் வாட்டருங்கிறது என்ன அப்படின்னா 0.0725 நியூட்டன் பை மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதே மெர்க்குரிக்கு வந்து 0.52 நியூட்டன் பை மீட்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ சர்ஃபேஸ் டென்ஷனில் என்ன இருக்கும் அப்படின்னா ரெண்டு ஃப்ளூயிடுக்கான ஒரு 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 ஃப்ளூயிட் ஒரு லிக்விட் இருக்குது அப்படின்னா அதை வந்து இன்னொரு லிக்விட், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாட்டரில் வந்து மெர்க்குரியை நம்ம போடுறோம் அப்படின்னா ஃப்ளூயிடுக்கும் அதாவது வாட்டருக்கும் மெர்க்குரிக்கும் ஒரு சர்ஃபேஸ் வந்து ஃபார்ம் ஆகும், மெம்ப்ரெயின் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு மெம்ப்ரெயினை வந்து மெம்ப்ரெயின்ஸை வந்து செட் பண்ணிவிட்டு மேலேயும் கீழேயும் என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னு படிக்கிறதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு இதான் வந்து அதோட டயக்ராம்ஸ். இதை வந்து பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஏ பார்த்தீங்க அப்படின்னா அதோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா 0வாக இருக்கும். ஏன்னா எல்லா டைரக்ஷன்லையும் ஈக்குவல் ஃபோர்ஸஸ் இருக்குது. ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் பியை பார்த்தீங்க அப்படின்னா அன்பேலன்ஸ்டாக இருக்குது, அதனால் ஆக்டிங் டவுன்வர்ட்ஸாக இருக்கும். ஸோ இதே வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த மாலிகூல் சி இஸ் ஆக்டிங் டவுன்வர்ட்ஸாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஆல் த மாலிகூல்ஸ் ஆஃப் த ஃப்ரீ சர்ஃபேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டவுன்வர்ட் ஃபோர்ஸஸாக இருக்குது அந்த சிங்கிற இடத்துல. ஸோ அதனால் நம்மளுக்கு டவுன்வர்ட் ஃபோர்ஸ் கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து சர்ஃபேஸ் டென்ஷன்ஸ் ஆன் தி லிக்விட் ட்ராப்லெட். இது நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா சிக்மா இஸ் ஈக்குவல் டு PD டிவைடட் பை 4 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். பிங்கிறது ப்ரெஷரு, டிங்கிறது டயாமீட்டர், சிக்மாங்கிறது சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து நிறைய ஒரு 3 கண்டிஷன்ஸ் இருக்குது. ஒன்று லிக்விட் ட்ராப்லெட்டு, அதுக்கப்புறம் ஹாலோ பபிள், அதுக்கப்புறம் லிக்விட் ஜெட். ஸோ 3 கண்டிஷன்ஸில் உள்ள ஃபார்முலாஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா
லிக்விட் ஜெட்டுங்கிறது ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ அதனால் PD/2 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே வந்து லிக்விட் ட்ராப்லெட் அதாவது ஜெட்டை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அதனால் PD/4 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஹாலோ பபிள் பெருசாக இருக்கும். அதனால் PD/8 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷருங்கிறது என்ன அப்படின்னா 101.325 into 10⁻³ Nm/m² அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஹாலோ பபிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பபிளில் வந்து ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சு, இன்சைட் தி பபிள்ஸில் வந்து ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த சைஸ் ஆஃப் தி பபிள் வந்து சின்னதாக இருக்கும். இதே வந்து ப்ரெஷர் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதோட சைஸ் வந்து பெருசாக இருக்கும். அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கேப்பிலாரிட்டி. நம்ம ஸ்கூல் லெவல்ஸில் பார்த்துருப்போம். கேப்பிலாரிட்டி ரைஸ், கேப்பிலாரிட்டி ஃபால் அப்படின்னு படிச்சிருப்போம். அதில் என்ன ஃபார்முலாஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து கேப்பிலாரிட்டி இஸ் டிஃபைன்ட் அஸ் தி ஃபினாமினன்ஸ் ஆஃப் ரைஸ் ஆர் ஃபால் ஆஃப் தி லிக்விட் சர்ஃபேஸ் இன் எ ஸ்மால் டியூப். அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம்னா கேப்பிலாரிட்டி சொல்லுவோம். ரிலேட்டட் டு த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆஃப் தி ஜென்ரல் லெவல்ஸ் ஆஃப் லிக்விட் when the tube is held vertically in the liquid, the rise of liquid surface is known as the capillarity rise அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து ஒரு லிக்விட் ஒரு கண்டெய்னரில் வந்து ஒரு லிக்விடை வச்சுட்டு டெஸ்ட் டியூபை வச்சோம் அப்படின்னா அது வந்து மேலே போச்சு, வாட்டராக இருந்தால் மேலே போகும். அப்படியா இருக்கிறப்ப அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா கேப்பிலாரிட்டி ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து மெர்க்குரியாக இருந்துச்சு அப்படின்னா டவுன்வர்ட்ஸில் இருக்கும். அது வந்து கேப்பிலாரிட்டி டெப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபார்முலா என்ன அப்படின்னா H is equal to 4 sigma cos alpha divided by rho GD அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இதில் வந்து தீட்டா ஃபார் வாட்டருங்கிறது என்ன அப்படின்னா 0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். தீட்டா ஃபார் மெர்க்குரி ஒன்று ப்ராப்ளத்தில் மென்ஷன் பண்ணிடுவாங்க. அப்படி மென்ஷன் பண்ணல அப்படின்னா 130 டிகிரியை வந்து நம்ம ஸ்டாண்டர்டான வேல்யூவாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னா வேப்பர் ப்ரெஷர்னா என்ன, கண்ட்ரோல் வால்யூம்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வேப்பர் ப்ரெஷர்னா என்ன அப்படின்னா when vaporization takes place the molecule starts accumulating over the free liquid surface and exerting pressure on the liquid surface. This pressure is known as the vapor pressure of the liquid அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் வால்யூம் அப்படின்னா என்னென்னா கண்ட்ரோல் வால்யூம் இஸ் டிஃபைன்ட் as an identified volume fixed in space அப்படின்னு சொல்கிறது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா கண்ட்ரோல் வால்யூம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ த பவுண்டரிஸ் அரவுண்ட் தி கண்ட்ரோல் வால்யூம் ஆர் ரெஃபர்ட் டு அஸ் கண்ட்ரோல் சர்ஃபேஸ் அண்ட் ஓப்பன் சிஸ்டம் இஸ் ஆல்சோ ரெஃபர்ட் டு அஸ் தி கண்ட்ரோல் வால்யூம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஓப்பன் சிஸ்டம் ப்ராப்ளம்ஸ் நம்ம போடும் போது அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா கண்ட்ரோல் வால்யூம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வேப்பர் ப்ரெஷர் அப்படின்னா என்ன அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஃப்ளோயிங் ஃப்ளூயிடில் வந்து ஒரு ஃப்ளூயிட் வந்து ஒரு பைப்பில் வந்து ஃப்ளோ ஆகுது. அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் வந்து ப்ரெஷர் வந்து அதிகமாகி அந்த ஃப்ளூயிட் பார்ட்டிகல்ஸ் மட்டும் என்னவா அட்டைன் ஆகும் அப்படின்னா வேப்பர் ப்ரெஷராக அட்டைன் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா வேப்பர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். when vaporization takes place the molecule starts accumulating over the free liquid surface and exerting pressure on the liquid surface. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா பபிள்ஸ் க்ரியேட் ஆகும். ஸோ பபிள்ஸ் அதிகமாக க்ரியேட் ஆச்சு அப்படின்னா அது எந்த பைப்பாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஃப்ளாட் பிளேட்டாக இருந்தாலும் சரி, அதில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கரோஷன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இது வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயம் எதுனா இந்த வேப்பர் ப்ரெஷர். ஏன் அப்படின்னா இது வந்து ஒர்க்கிங் காம்பனன்ட்ஸை வந்து எது வந்து காம்பனன்ட்ஸ் ஃப்ளூயிட் வந்து எது மேலே போயிட்டுருக்கோ அதோட காம்பனன்ட்ஸ் வந்து அது டேமேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கனால ஸோ இதில் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னும் நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் வச்சு ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். 1 liter ஆஃப் க்ரூட் ஆயில் வெயிட் 9.8 நியூட்டன். ஸோ அதாவது நியூட்டனில் கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட் கொடுத்துருக்காங்க. கேல்குலேட்ஸ் இஸ் வெயிட் டென்சிட்டி, மாஸ் டென்சிட்டி அண்ட் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் 1 liter அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மாஸ் எவ்வளோ அப்படின்னா 1 liter. 1 liter வந்து எப்படி வந்து நம்ம மீட்டர் கியூப் பர் செகண்டாக மாற்றுறதுன்னா இன்ட்டு 10⁻³ வந்து மல்டிப்ளை பண்ணோம். இன்ட்டு 10⁻³ போட்டோம் அப்படின்னா மீட்டர் கியூப் பை செகண்ட் அப்படின்னு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து வெயிட் கொடுத்துருக்காங்க. வெயிட் இஸ் ஈக்குவல் டு 9.8 நியூட்டன். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வெயிட் டென்சிட்டி அப்படின்னா என்னன்னு தெரியணும், ஃபார்முலா தெரியணும். நம்மளுக்கு வெயிட் டென்சிட்டிக்கு என்ன ஃபார்முலா வெயிட் பை வால்யூம் அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்படி இல்லைன்னா ரோ இன்ட்டு ஜி அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ அது வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு மாஸ் வந்து கிடைக்கணும். ஸோ மாஸ் ஈக்குவல் டு வெயிட் பை கிராவிட்டி போட்டோம் அப்படின்னா மாஸ் கிடைக்கும். ஏன் அப்படின்னா மாஸ் இன்ட்டு கிராவிட்டிங்கிறது வெயிட். ஸோ இதுலேருந்து நம்ம மாஸ் கால்குலேட் பண்ணுறதுக்காக 9.8 டிவைடட் பை 9.81 போட்டோம் அப்படின்னா 0.998 kilograms கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து மாஸ் டென்சிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா மாஸ் பை வால்யூம்.
rho is equal to mass by volume. ஸோ மாஸ் வந்து 0.998 கிலோகிராம் கிடைக்குது, வால்யூம்ங்கிறது 10⁻³ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா மாஸ் டென்சிட்டி வந்து 998 கிலோகிராம் பை மீட்டர் கியூப் அப்படின்னு கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து வெயிட் டென்சிட்டிக்கு என்ன ஃபார்முலா, ரோ இன்டூ ஜி. ஸோ ரோ கண்டுபிடிச்சாச்சு, அதில் வந்து ஜியை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு டேரெக்டாக வந்து கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, வெயிட் டென்சிட்டி ஆஃப் லிக்விட். நம்மளுக்கு வெயிட் டென்சிட்டி ரோ கண்டுபிடிச்சிடும் 9980 அப்படின்னா வெயிட் டென்சிட்டி. ஸோ அதோட நம்ம டென்சிட்டி ஆஃப் வாட்டர் வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம், வெயிட் டென்சிட்டி ஆஃப் வாட்டர் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி 0.998 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து சர்ஃபேஸ் டென்ஷன்ஸ்க்கான ஒரு ப்ராப்ளம் என்னன்னு பார்க்கலாம். த சர்ஃபேஸ் டென்ஷன்ஸ் ஆஃப் வாட்டர் இன் கான்டாக்ட் வித் ஏர் at 20 degrees Celsius is given as 0.0716 Newton by meter square. So next வந்து the pressure inside the droplet of water வந்து 0.0147 Newton by centimeter square greater than the outside pressure. Calculate the diameter of the droplet of water. So first நம்ம dropletக்கான ஃபார்முலா என்னன்னு தெரியணும். sigma is equal to PD/4 அப்படின்னு பார்த்துருக்கோம். இதில் வந்து அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா டயாமீட்டர் தான் கேட்குறாங்க. ஸோ சிக்மா கொடுத்துட்டாங்க, சிக்மா என்னால் கொடுத்துருக்காங்க, நியூட்டன் பை மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம சேஞ்ச் பண்ண அவசியம் கிடையாது. ப்ரெஷர் பாருங்கள், நியூட்டன் பை சென்டிமீட்டர் ஸ்கொயரில் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டிமீட்டர் ஸ்கொயர்டை மீட்டர் ஸ்கொயர்டாக மாற்றுறதுக்கு 10⁻⁻4 10⁻4 போடுவோம், மேலே 10⁻⁻4 போடுவோம், மேலே வந்துச்சு அப்படின்னா அது 10⁻+4 மாறும். நெக்ஸ்ட்டு ஃபார்முலா என்ன அப்படின்னா PD/4 அப்படின்னு போடுவோம். ஸோ டயாமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 4 into sigma by p. ஸோ எல்லா வேல்யூஸும் தெரியும், சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு டயாமீட்டர் ஆஃப் த பைப் என்ன அப்படின்னு கிடைக்குது. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா இதில் ப்ராப்ளம் வந்து இதோட கண்டினியூவேஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இதை வந்து சென்ட் பண்ணி விடுங்க. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான புக்கில் நம்ம எடுத்திருக்கோம். இதே கொஸ்டின்ஸாக வந்து நம்ம நிறையா அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ்லேயும் பார்த்துருக்கோம். ஸோ அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.